அன்பினர்களே, யெமன் நாட்டுக்குள் ஐநா அதிகாரிகள் அங்க தங்கி மக்களுக்காக சேவை செய்கின்ற போர்வையில் ஹவுதிகளை, அதாவது யெமன் நாட்டு இராணுவ படைகளை உளவு பார்த்ததன் அடிப்படையில் இதுவரையும் 50க்கும் மேற்பட்ட ஐநா அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்று மாத்திரம் 20 ஐநா அதிகாரிகள் யெமன் நாட்டின் தலைநகரம் சனாவில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இதன் நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம். இந்த யுத்தம், அதாவது இந்த இஸ்ரேல் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து ஈரானும் இஸ்ரேலும் மோதிக்கொண்ட காலத்தில் 13 தின மோதலில் துல்லியமாக ஈரானின் இராணுவ உயர் மட்டங்கள் சயின்டிஸ்ட்கள் எல்லாம் குறிவைக்கப்பட்டு துல்லியமாக தாக்கப்பட்டிருந்தார்கள். அப்படி துல்லியமாக ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு தாக்குதல் நடைபெறும் என்றால் அது நிச்சயமாக ஒரு உளவு தகவலின் அடிப்படையில் அது துல்லியமாக வழங்கப்பட்ட தகவலின் வாக்கி ஊடாகத்தான் அந்த தகவல் பரிமாறப்பட்டிருக்கும் என்ற அடிப்படையில் நாம் அதை பல முறை சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த வகையில் இந்தியர்கள் மாத்திரம் ஈரானுக்குள் 4000க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு ரோட்டிலும் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் இருக்கின்றது. அந்த வகையில் கடந்த ஆகஸ்ட் 30 இந்த வருடத்தின் 30ஆம் தேதி யெமன் நாட்டின் பிரதம மந்திரி உட்பட அமைச்சர்கள் எம்பிக்களாக ஒரு 11 அல்லது 13 பேர் இஸ்ரேலின் துல்லியமான வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டிருந்தார்கள் என்பதையும் நாம் இங்கு நிறைவு கூற வேண்டும். அந்த வகையில் யெமன் பிரதம மந்திரி அஹமத் அல் ரஹாவி மற்றும் 11 அல்லது 12 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மினிஸ்டர்கள் வகையில் கொல்லப்பட்டதன் சம்பவம் உங்களுக்கு நினைவில் இருக்கும். அதைத் தொடர்ந்து இன்று கடந்த வியாழக்கிழமை யெமன் நாட்டின் இராணுவ பிரதானி, பெரிய ஒரு சீஃப் ஒன்று முஹம்மத் அப்டால் கமாரி, என்ன பாக்கி நுழைகிற பேர் தெரியல, அவர் கூட துல்லியமாக இவன்கள் இஸ்ரேலின் வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஈரான் ஒரு ஓலை அனுப்பியிருக்கின்றது. இந்த நாட்டுக்குள் இருக்கின்ற உளவாளிகளை கிளீன் பண்ண சொல்லி, கிளீன் ஸ்ரீலங்கா போன்று கிளீன் யெமன், நாம் ஏற்கனவே சொல்லிக்கிறோம் என்ன, கிளீன் காசா, அது போன்று கிளீன் யெமன் என்ற அடிப்படையில் இதுவரையும் 50 இதுவரையும் 50 யுஎன்ஓ அதிகாரிகள் ஹவுதிகளின் பிடியில் விசாரிக்கப்பட்டு வருகின்றார்கள். சனாவில் இருக்கின்ற ஐநாவின் அலுவலகம் முற்றுகையிடப்பட்டு அங்கு இருக்கின்ற ஆவணங்கள், அவங்களுடைய லேப்டாப்புகள், கம்ப்யூட்டர்கள், கருவிகள் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நான் நினைக்கவில்லை இந்த என்றால் சில தகவல்கள் கொடுப்பவர்கள், உளவாளிகள், ஸ்பைஸ்கள் கொடுத்தவுடன் அழித்து விட, அதாவது பார்த்தவுடன் வடிவேலு ஜோக் ஒன்றுல பார்த்தவுடன் கிழித்து விடவும், அந்த மாதிரி பார்த்து அதை அனுப்பினவுடன் அழித்து விடுவார்கள். அது ஒரு இன்டெலிஜென்ஸ் சொல்லலாம். அந்த வகையில் இவர்களுக்கு இந்த தகவல் கிடைக்குமோ நான் அறியனில், ஒரு உளவாளி தன் உளவு ஹெட்டுக்கு அனுப்புகின்ற தகவல் அனுப்பினவுடன் அங்க ரிசீவ் பண்ணப்பட்ட ஓகே பண்ணப்பட்டால் உடன் இவங்களோட மிஷினில் இருக்கின்ற இந்த தகவல் எல்லாம் அழித்து விடுவது இயற்கை, அது அப்படித்தான் நடப்பதும். எனவே அந்த வகையில் அது எவ்வளவு சாத்தியப்படுமோ தெரியவில்லை. ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் யெமனில் 20 ஐநா ஊழியர்களை கைது செய்திருக்கின்றார்கள். வியாழன் அன்று அன்ஷருல்லா தலைமையிலான யெமன் ஆயுத படைகளின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் முஹம்மது அப்துல் கரீம் அல் கமாரி காசாவை பாதுகாப்பதில் தனது கடமைகளை செய்யும் போது இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டதாக யெமன் அரச ஊடகம் உத்தியபூர்வமாக அறிவித்திருக்கின்றது. இந்த தாக்குதல் பல அதிகாரிகளையும் அல் கமாரியின் 13 வயது மகன் ஹுசைனையும் கொன்றது. யெமன் தனது வாரிசாக மேஜர் ஜெனரல் யூசுப் ஹசன் அல் மதானியை மீண்டும் ராணுவ மேஜர் ஜெனரலாக நியமித்திருக்கின்றது. அப்ப பாருங்க, ஒரு நாட்டு ராணுவ மேஜர் ஜெனரல் அந்த அளவுக்கு, அதாவது ஸ்ரீலங்காவில் நம்ம கிட்டத்தட்ட சரத் பொன்சேகா போன்ற நிலைமையில் இருந்த மிக பலம் பொருந்திய ஒரு ராணுவ அதிகாரி அவர். எந்த அளவுக்கு துல்லியமாக தாக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பை தொடர்ந்து இஸ்ரேல் பகிரங்கமாக தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளது. இஸ்ரேல் போர் அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் அல் ஹமாரி இஸ்ரேலிய நடவடிக்கையில் குறிவைக்கப்பட்டதாகவும் கொல்லப்பட்டதாகவும் உத்தியபூர்வமாக தெரிவித்திருக்கின்றார். தங்கள் அறிக்கையில் இஸ்ரேலுடனான மோதல் இன்னும் முடிவடையவில்லை என்றும் யெமன் ஏர் போர்சஸ்
வலியுறுத்தியது. இஸ்ரேல் அது செய்த குற்றங்களுக்கு அதன் தடுப்பு தண்டனையை பெறும் என்றும் எச்சரித்திருக்கின்றது. ஆகஸ்ட் மாதம் சனாவில் வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாகவும் யெமன் மூத்த அதிகாரிகளை தாக்கியதாகவும் இஸ்ரேல் கூறியது. இலக்குகளில் அல் கமாரையும் அடங்குவதாக இஸ்ரேல் கூறிய அந்த தாக்குதல்களில் யெமனின் பிரதமர் மற்றும் பல அமைச்சரவை உறுப்பினர்கள் கொல்லப்பட்டதாகவும் இஸ்ரேல் காட்ஸ் தெரிவித்திருக்கின்றார். ஆக ஏற்கனவே குறிவைக்கப்பட்டிருக்கிறார் இந்த மிலிட்டரி சீஃப். அது குறித்த அன்று அவர் அந்த மீட்டிங் அவர் செல்லவில்லை. சரி, 2023ஆம் ஆண்டு காசா மீதான போருக்கு பதிலளிக்கும் விதமாக இஸ்ரேலிய கடற்படை சொத்துக்களை யெமன் குறிவைக்க தொடங்கியதிலிருந்து கொல்லப்பட்ட மிக உயர்ந்த பதவியில் உள்ள யெமன் தளபதி அல் ஹமாரி ஆவார் என்றும் இங்கு இஸ்ரேலால் சொல்லப்படுகின்றது. சர்வதேச ஊடகங்களும் அது குறித்து சொல்லி இருக்கின்றது. இஸ்ரேலிய தொடர்புடைய இலக்குகளுக்கு எதிராக இதுவரையும் 750க்கும் மேற்பட்ட நடவடிக்கைகளை யெமன் ஏர்போர்ஸ் செஞ்சிருக்கின்றது. இஸ்ரேலுக்கு எதிராக இதுவரையும் 750க்கும் மேற்பட்ட தாக்குதல்களை யெமன் ஹூதிகள் இஸ்ரேல் மீது போர் தொடுத்திருக்கின்றார்கள். ஈரான் ஆதரவு பெற்ற குழு சர்வதேச நிறுவனங்களுக்கு எதிராக பிரச்சாரத்தை முடுக்கிவிட்டதால் 5 யெமன் நாட்டவர்களும் 15 வெளிநாட்டு ஸ்டாஃப்களும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். யெமனின் தலைநகரான சனாவில் உள்ள ஐநா நிலையத்தில் 20 ஊழியர்களை ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தடுத்து வைத்துள்ளனர். 5 யெமன் நாட்டவர்களையும் 15 சர்வதேச தொழிலாளர்களையும் அவர்கள் தடுத்து வைத்துள்ளனர். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அவர்களிடம் விசாரணை நடத்திய பின்னர் மேலும் 11 பேரை விடுவித்திருக்கின்றார்கள். அவர்கள் குற்றச்சாட்டு அவர்களுக்கு கிளியர் இல்லை என்று. சனாவில் உள்ள ஐநா கட்டிடத்தில் 24 மணி நேரத்தில் 2வது சோதனை இதுவாகும். இந்த கடுமையான சூழ்நிலையை விரைவில் தீர்க்கவும் அனைத்து பணியாளர்களையும் தடுத்து வைப்பதை முடிவுக்கு கொண்டு வரவும் சனாவில் உள்ள அதன் வசதிகள் மீது முழு கட்டுப்பாட்டை மீட்டெடுக்கவும் அதிகாரிகள் ஹவுதிகள் மற்றும் பிற தரப்பினருடன் தொடர்பு கொண்டுள்ளதாகவும் ஐநா செய்தி தொடர்பாளர் ஒருவர் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு தகவல் கொடுத்திருக்கின்றார். ஐநா அதிகாரிகளின் தொலைபேசிகள், சர்வர்கள் மற்றும் கணலிகள் உட்பட அவர்களின் வசதியிலிருந்து அனைத்து தகவல் தொடர்பு சாதனங்களையும் கிளர்ச்சி குழு கைப்பற்றி இருக்கின்றது. ஊழியர்கள் உலக உணவு திட்டம், யுனிசெஃப் மற்றும் மனிதாபிமான விவகாரங்களுக்கான ஒருங்கிணைப்பு அலுவலகம் உள்ளிட்ட நிறுவனங்களை சேர்ந்தவர்கள் ஹூதி ஆதரவாளர்கள் சனாவில் யெமன் மற்றும் பலஸ்தீன கொடிகளை அசைக்கின்றனர். ஹூதிகளை வெளியேற்றுவதற்கான வாய்ப்பு இல்லாததால் யெமனுக்கு 2 மாநில தீர்வு தேவை என்று தெற்கு தலைவர் கூறுகிறார். சனா கடலோர நகரமான ஹுடைடா மற்றும் ஷாதா மாகாணத்தில் கிளர்ச்சியாளர்களின் கோட்டை உள்ளிட்ட கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் பணிபுரியும் சர்வதேச அமைப்புகளுக்கு எதிராக ஹூதிகள் நடவடிக்கைகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். ஈரான் ஆதரவு பெற்ற குழுவால் இதுவரை 50க்கும் மேற்பட்ட ஐநா ஊழியர்கள் உட்பட ஏராளமானோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் இந்த ஆண்டு தொடக்கத்தில் சதாவில் ஒரு ஊழியர் காவலில் இறந்து போனார் என்றும், அதாவது ஐநா ஊழியர் ஒருவர் அவருடைய காவலில் இறந்து போவதாகவும் சொல்லப்படுகின்றது. தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஐநா ஊழியர்கள் மற்றும் பிற சர்வதேச குழுக்கள் மற்றும் வெளிநாட்டு தூதரங்களுடன் பணிபுரிவர்கள் உளவாளிகள் என்று கிளர்ச்சியாளர்கள் ஆதாரங்கள் இல்லாமல் குற்றம் சாட்டியுள்ளனர் என்று ஐநா மறுத்துரைத்திருக்கின்றது. ஜனவரி மாதம் 8 ஊழியர்கள் கைது செய்யப்பட்ட பின்னர் ஐநா சாதாவில் அதன் நடவடிக்கைகளை நிறுத்தியது. மேலும் அதன் உயர்மட்ட மனிதாபிமான ஒருங்கிணைப்பாளரை சனாவில் இருந்து சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட அரசாங்கத்தின் இடமாக செயல்படும் கடலோர நகரமான ஏடனுக்கு மாற்றியிருந்தது. ஹவுதி உளவு பார்த்தல் குற்றச்சாட்டுகளை தொந்தரவு ஏற்படுத்துவதாகவும் ஆபத்தானதாகவும் ஐநா நிராகரித்துள்ளது. தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஊழியர்களை விடுவிக்கவும் ஐநா வலியுறுத்தி இருக்கிறது. ஊழியர்கள் ஒற்றர்கள் அல்லது பயங்கரவாதிகள் என்று அழைப்பது எல்லா இடங்களிலும் உள்ள ஐநா ஊழியர்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிப்பதாகவும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் செய்தி தொடர்பாளர் ஸ்டீபன் டுராச் தெரிவித்திருக்கின்றார். ஐநா ஊழியர்கள் உளவு பார்த்தாக யெமனின் ஹவுதி அதிகாரிகள் கூறிய குற்றச்சாட்டுகளை ஐக்கிய நாடுகள் சபையின் வியாழக்கிழமை நிராகரித்திருக்கின்றது. இந்த கூற்றுக்களை மிகவும் தொந்தரவானது என்றும் அவர்களின் உயிர்களை ஆபத்தில் ஆழ்த்துவதாகவும் அது எச்சரித்திருக்கின்றது. யெமனில் உள்ள ஐநா பணியாளர்கள் அல்லது ஐநா செயல்பாடுகள் எந்த ஒரு வகையான உளவு பார்த்தல் அல்லது எங்கள் மனிதாபிமான ஆணைக்கு இணங்காத எந்த ஒரு நடவடிக்கையிலும் ஈடுபட்டதாக எழுந்த அனைத்து குற்றச்சாட்டுகளையும் நாங்கள் திட்டவட்டமாக நிராகரிக்கின்றோம் என்று ஐநாவின் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் செய்தி தொடர்பாளர் ஸ்டீபன் டுராரிக் தெரிவித்திருக்கின்றார்.
குற்றச்சாட்டுகள் ஐநா ஊழியர்கள் உளவாளிகள் என்று அழைப்பது அல்லது பிற சூழல்களில் நாம் பார்த்தது போல் அவர்களை பயங்கரவாதிகள் என்று அழைப்பது அது எல்லா இடங்களிலும் உள்ள ஐநா ஊழியர்களுக்கு ஒரு வாழ்க்கையின் ஆபத்திலும் அது அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத விடயமாகவும் இருக்கின்றது என்றும் ஐநா தெரிவித்திருக்கின்றது. யெமனில் ஐநா மற்றும் அரசு சாரா ஊழியர்களை குறிவைத்து ஹவுதி அதிகாரிகள் நடத்திய தடுப்பு காவல் அலைக்கு பதிலளிக்கும் விதமாக டுராக்கின் கருத்துக்கள் வந்துள்ளன. குறைந்தது 53 ஊழியர்கள் தன்னிச்சையாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்றும் சிலர் பல ஆண்டுகளாக தொடர்புகள் கொள்ளப்படாமல் வைக்கப்படும் என்றும் ஐநா தெரிவித்திருக்கின்றது. ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் சமீபத்திய வாரங்களில் ஐநா, அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்காக உளவு பார்த்ததாகவும் அரசியல் சார்புகளை வெளிப்படுத்தியதாகவும் இஸ்ரேலிய ராணுவம் நடவடிக்கைகளை கண்டிக்க தவறியதாகவும் குற்றம் சாட்டினர். செப்டம்பரில் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் சனாவில் பல மூத்த ஹவுதி அதிகாரிகள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றது. வேலை நிறுத்தத்தை தொடர்ந்து தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஐநா ஊழியர்களில் சிலர் உளவு வேலைகளில் ஈடுபட்டதாகவும் அத்தகைய நடவடிக்கைகளுக்கு ராஜதந்திர விலக்கு ஒரு மறைப்பாக இருக்கக்கூடாது என்றும் ஹவுதி அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஹவுதிகளால் நடத்தப்படும் வெளியுறவு அமைச்சகத்தின் அறிக்கையில் இஸ்ரேலிய தாக்குதல் குறித்து ஐநாவின் மௌனம் இரட்டை தரங்களை வெளிப்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டப்பட்ட உடந்தையாக இருப்பதாகவும் அந்த குழு கூறியிருக்கின்றது. யெமனில் ஐநா இருப்பு முற்றிலும் மனிதாபிமானது என்றும் வலியுறுத்தி துஜாரிக் அந்த கதைகளுக்கு எதிராக கடுமையாக பின்வாங்கினார். யெமனில் நாங்கள் செய்யும் பணிகள் மனிதாபிமான பணிகளை செய்யும் எல்லா இடங்களிலும் நாங்கள் செய்யும் பணிகள் மனிதாபிமானம், பாரபட்சமற்ற தன்மை, நடுநிலைமை மற்றும் சுதந்திரம் ஆகிய நமது அடிப்படை கொள்கைகளாக நடத்தப்படுகிறது என்றும் அவர் கூறியிருக்கின்றார். யெமனில் எங்கள் மனிதாபிமான சகாக்கள் இருப்பதற்கான காரணம் யெமன் மக்களுக்கு உதவுவதற்காக என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஹவுதி கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் உள்ள அதன் வளாகத்தில் தடுப்பு காவல்கள் மற்றும் சோதனைகளை ஐநா பலமுறை கண்டித்துள்ளது. மேலும் அனைத்து ஐநா பணியாளர்கள், அரசு சாரா ஊழியர்கள் மற்றும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ராஜதந்திர ஊழியர்களையும் உடனடியாகவும் நிபந்தனையும் இன்றி விடுவிக்க வேண்டும் என்றும் பொதுச் செயலாளர் குட்ரஸ் அழைப்பிடுத்திருக்கின்றார். மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கைதுகளை விமர்சித்துள்ளது. உளவு குற்றச்சாட்டுகளை ஆதரிக்க நம்பகமான ஆதாரங்கள் எதுவும் வழங்கப்படவில்லை என்னும் போரினால் பாதிக்கப்பட்ட நாட்டில் முக்கியமான உதவி நடவடிக்கைகளுக்கு இதுபோன்ற நடவடிக்கைகள் தடையாக இருப்பதாகவும் அது எச்சரித்திருக்கின்றது. ஹவுதிகளின் குற்றச்சாட்டுகள் உதவி பணியாளர்களை நடத்துவது மற்றும் சர்வதேச நிறுவனங்களான ஈடுபாடு குறித்து பரந்த ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன என்றும் செப்டம்பரில் ஐநா சிறப்பு தூதர் ஹான்ஸ் யெமனில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு என்று அவர்களை அழைத்ததை புறக்கணித்ததாக கூறப்படும் போது தடுப்பு காவல்களை கண்டித்ததற்காக அரசியல் உடந்தையாக இருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விமர்சனங்கள் இருந்த போதிலும் ஐநா அதன் செயற்பாடுகள் நடுநிலையை அடிப்படையாக கொண்டவை என்றும் கூறுகிறது. எங்கள் சக ஊழியர்களின் தன்னிச்சையான தடுப்பு காவலை முடிவுக்கு கொண்டு வர நாங்கள் தொடர்ந்து அழைப்பு விடுப்போம் என்றும் டுஜாரிக் கூறியிருக்கின்றார். அவர்கள் அரசு சாரா ஊழியர்கள் மற்றும் ராஜதந்திர பணிகளில் உள்ளவர்களுடன் சேர்ந்து விடுக்கப்பட வேண்டும் என்றும் ஹவுதிகள் தலைநகர் சனாவை கைப்பற்றிய பின்னர் 2015 அதிகரித்த யெமனின் மோதல் உலகின் மிக மோசமான மனிதாபிமான நெருக்கடிகளில் ஒன்றை தூண்டியுள்ளது என்றும் வளர்ந்து வரும் பிராந்திய உறுதியற்ற தன்மைக்கு மத்தியில் அமைதியை நிலைநிறுத்த ஐநா தலைமையிலான முயற்சிகள் மீண்டும் ஸ்தம்பித்துள்ளன என்றும் ஐநா தெரிவித்துள்ளது. எது எப்படி பார்த்தாலும் அது உண்மையில் ஒரு விடயம் சேர்ந்திருக்கின்றது. பலர் அல்ல, மிக முக்கியமான ஒரு சிலர் உலகம் முழுவதும் இந்த ஐஎன்ஜிஓ இன்டர்நேஷனல் இன்டர்நேஷனல் என்ஜிஓ என்று சொல்லப்படுகின்ற இந்த அமைப்புகளில் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் உளவு பார்க்கும் அதிகாரிகள் நிறைய இருக்கின்றார்கள். அது உண்மை, அது பொய்யே கிடையாது. ஆனால் ஹவுதிகள் பிடித்திருப்பவர்களில் யார் இருக்கின்றார்கள் அது நாம் பார்க்கவில்லை. ஆனால் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக கை செய்யப்பட்டவர்கள் அதற்குள் அடங்குகின்றார்கள். ஆனால் சர்வதேச ரீதியாக குளோபல் ரீதியாக நாம் பார்க்கின்ற போது இந்த ஐஎன்ஜிஓக்களில் ஏகப்பட்ட, அது எந்த நாட்டவராகவும் இருக்கலாம், ஏகப்பட்ட ஐஎன்ஜிஓ ஆபீசர்ஸ் உத்தியோகஸ்தர்கள் அமெரிக்கா இஸ்ரேல் உளவாளியாக இருக்கின்றார்கள் என்பதில் மாற்று கருத்து இடமே கிடையாது. ஏனெனில் சரியாக அதுக்குள்ள என்றால் அந்த யெமனுக்குள்ள இப்ப இந்த ஹவுதியில் பிடியில் இருக்கின்ற பகுதிக்குள் வேற்று நாட்டவர்கள் யாரும் இல்லை என்பதால் அவர்கள் இந்த ஐஎன்ஜிஓ இந்த யுஎன்ஓ காராக்கள் ஊடாக சந்தேகம் அடைகிறார்கள்.
அந்த வகையிலான நபர்களை செக் பண்றாங்க. அவங்க உடனே செக் பண்ணி பிடிச்சிருக்கிறாங்களோ தெரியல. நான் ஏற்கனவே சொன்னது போன்றும் இவர்களால் கைப்பற்றப்பட்ட லேப்டாப் மற்றும் அவைகளில் ஏதாவது தகவல் கிடைத்திருக்குமா என்பதையும் நான் அறியேன். அது உடனடியாக அளிக்கப்பட்டிருக்கும். எதப்படி பார்த்தாலும் இஸ்ரேலின் இன்டெலிஜென்ட் என்பது அவர்கள் உளவாளி ஸ்பைஸை நிறுத்துவதுதான். எனவே அது குறித்து அவர்கள் தொடர்ந்து ஐஎன்ஓ அந்த யுஎன்ஓ ஆபீசர்களை செக் பண்ணுவார்கள். இப்படியான குட்ரஸ் அவர்களும் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். தொடரும் இந்த நரபலியும் தொடரும். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.